ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னன்னா இப்போ இருக்க வந்து என்னன்னா சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே போகும். இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் உமன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா அடுத்த வருஷமே குழந்தை உங்களுக்கு வீட்டில் தவளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது வந்து என்னன்னா ப்ரூவ்டான ஒரு நம்ம வந்து என்னன்னா இலை தான். ஸோ இது வந்து சித்தர்கள் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த இலையை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா இப்போ சித்தா டாக்டர்ஸும் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து என்னன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம வந்து என்னன்னா பாரம்பரிய மருத்துவமா இந்த இலை வந்து என்னன்னா பயன்பாட்டில் தான் இருக்கு. ஸோ வந்து என்னன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால கண்டிப்பாக வந்து உமன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் வந்து கழிவுகள் இருக்கிறது, அந்த வாதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி, நீர் கட்டி, இந்த மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி 1008 பிரச்சனை கர்ப்பப்பையில் இருக்கிறனால தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்கு. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா கர்ப்பப்பையில் வந்து என்னன்னா இருக்கிற அழுக்குகள் அது எதுவாக இருந்தாலும் அதை கிளீன் பண்ணி நமக்கு வந்து என்னன்னா நேச்சுரல் கன்சீவ் ஆகிறதுக்காக இந்த இலை வந்து ரொம்பவே பயன்பாட்டில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து இதை விற்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து என்னன்னா இந்த இலை வந்து என்னன்னா பேசப்படுது. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னன்னா இழந்த இலை, அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இழந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இழந்ததை மீட்டு கொடுக்கறது தான் இந்த இழந்த இலை. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம இழந்ததை மீட்டு கொடுக்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா இழந்த இலை பார்த்தீங்கன்னா பூ பூக்கும், நிறைய காய் வந்து வைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கும் வந்து அழகா வந்து கர்ப்பப்பை கிளீன் பண்ணி அழகா பூ மாதிரி நமக்கும் வந்து என்னன்னா ஒரு குழந்தைய வந்து என்னன்னா கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த இழந்த இலையில வந்து நிறைய மருத்துவ பயன்கள் வந்து என்னென்னா இருக்குது. சித்தர்கள் வந்து என்னென்னா இதை வந்து என்னென்னா ஆதி காலத்துலலாம் நிறைய பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சித்தா டாக்டர்ஸ் நிறைய பேர் இதை வந்து சஜஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இழந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து 100% ரிசல்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் குழந்தையும் வந்து உண்டாயிருக்காங்க. அதேமாதிரி பிசிஓடி பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகுது. அப்புறம் நாள்பட்ட மாதவிடை, நமக்கு ரொம்ப மாசமா இல்லை 3 months 4 months, சில பேருக்கு 9 months அந்த மாதிரி கூட நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகாமலே இருந்திருக்கும். ஸோ இந்த இலை சாப்பிட்டு பீரியட்ஸும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்னென்னா இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து என்னென்னா எப்படி சாப்பிடணும், எப்படி நம்ம எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கூடாது, எத்தனை நாள் சாப்பிடணும், இதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா அதை வந்து என்னன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே வந்து என்னன்னா சொல்கிறேன். ஸோ வந்து என்னன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ரெக்னன்சியெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், 2 பவுல் வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து இழந்த இலை தான். இப்போ இந்த இழந்த இலையை வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் இதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாக வந்து உங்கள் ஊர் சைட்லாம் வந்து இழந்த இலை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா இதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஃபாரின்லேருந்து வாங்குறாங்க, பெங்களூர்லேருந்து நிறைய இடத்துல இருந்தெல்லாம் இந்த இலையை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு வந்து கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு கிடைக்காது, எனக்குமே கிடைக்காது. இது ஊர்லேருந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து இழந்த இலை. இது வந்து என்னென்னா நல்லா பிசிஓடிக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு, யூட்ரஸ் பிரச்சனைக்கு ரொம்பவே சிறந்தது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ் லீவுங்க. இது வந்து என்னென்னா ட்ரை. ஸோ இது ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே அது இதாகிடும். ஸோ அதனால் இப்போ ஒரு 3-4 days அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் லீவாக எடுத்துக்க முடியும். மீதி எல்லாமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரையாக தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊர் சைடில் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் லீவ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காய் காய்க்கிற மரம்னு சொல்லுவாங்க, பூ பூத்து காய் காய்க்கிற மரம், நிறைய பழமையான வருஷங்கள் இருக்கிற மரம், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இந்த இதில் கூட இருக்குது. இப்போ இதை ஹைப்ரிடாக கூட நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் நீங்கள் ஊர் சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழந்த பழம் வந்து நிறையவே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இலை, பழம், காய் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இலையை வந்து பார்த்துக்கோ, அந்த மாதிரி மரத்தை பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து ஃப்ரெஷ் லீவ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் லீவ் பறித்து நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இப்போ நான் வந்து வெளியே இருக்கேன், ஊர் சைடில் ஊருக்கு வந்து என்னென்னா வெளியே இருக்கேன், இல்லை நான் சிட்டியில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் லீவு கிடச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் லீவ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ் லீவ் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இலை, இந்த மாதிரி ஒரு 10 இலை வந்து என்னென்னா ஒரு கைப்பிடி தான். ஸோ இந்த கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு, அதே மாதிரி ஒரு 5 மிளகு. ஸோ இந்த மாதிரி
நீங்கள் வந்து என்னென்னா பார்த்துக்கோங்க. ஸோ மிளகு ப்ளஸ் பூண்டு ப்ளஸ் இந்த இலை, ஸோ இது மூணையும் வந்து என்னென்னா நல்லா வந்து ஒரு அம்மிக்கல் இருந்தால் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி நல்லா உருண்டை மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஒரு உருண்டை மாதிரி நீங்கள் பதத்துக்கு வந்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து என்னென்னா அரைச்சி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி நீங்கள் வந்து ஒரு உருண்டை பதத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஊருக்கு போனால் அந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ் வந்து என்னென்னா உங்களுக்கு அதில் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பதத்துக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து என்னென்னா நீராகாரம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்னென்னா நைட்டு ஊற வச்சு சாதம், ஸோ அந்த சாதம் வந்து தண்ணி இருக்கும்ல, ஸோ அந்த தண்ணியில் வந்து என்னென்னா இந்த ஒரு உருண்டையை மிழுங்கிட்டு நீங்கள் அந்த தண்ணி குடிச்சிருங்க, இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். அப்படி நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் மோரில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது எப்போ எடுத்துக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகி அதில் வந்து செகண்ட் டே, இப்போ வந்து எனக்கு செகண்ட் டே வந்து பீரியட்ஸ் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே இந்த 3 நாளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா பிசிஓடி பிரச்சனை, இர்ரெகுலர் பிரச்சனை, இல்லை வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா கல்யாணம் ஆனவங்களும் ஆகாதவங்களும் லேடிஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு உருண்டையை வந்து என்னென்னா அதில் வந்து கரைச்சி நீங்கள் வந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கணும். ஸோ பீரியட்ஸ் ஆன 3 நாள் அந்த மாதிரி குடிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா இர்ரெகுலர் இருக்குது, சில பேர் வந்து என்னென்னா நமக்கு வந்து இர்ரெகுலர் இருக்கும், பிசிஓடி இருக்கவங்களுக்கு எப்போ வரும்னே சொல்ல முடியாது. 3 மந்த் ஆகலாம், 4 மந்த் ஆகலாம், பீரியட்ஸே வந்து வராமல் இருக்கும். ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்னா ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸே ஆகலை, எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா 3 மந்த் ஆச்சு 4 மந்த் ஆச்சு பீரியட்ஸே ஆகலை அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஒரு இப்போ 3 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு 1 வீக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 வீக் வந்து என்னென்னா நீங்கள் கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இலையை வந்து என்னென்னா நல்லா வந்து என்னென்னா ஒரு கைப்பிடி, அதே மாதிரி வந்து என்னென்னா மிளகு பூண்டு இந்த 3ஐயும் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த வாட்டரை வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு 7 டேஸ் அந்த மாதிரி குடிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து வெளியே இருக்கேன், சிட்டியில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த இலையே கிடைக்கல அப்படின்றவங்க வந்து என்னென்னா பவுடர் ஃபார்ம்லலாம் வந்து என்னென்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இலை வந்து நிறைய பேர் அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு இதை வந்து ட்ரையாக எப்படி யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து அரைக்கிறதுக்கு மிக்ஸி அந்த மாதிரிலாம் நிறைய ஹாஸ்டலில் இருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக வந்து என்னென்னா இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்து ஸோ இந்த ட்ரை லீவ்ஸுமே நீங்கள் வந்து நல்லா வந்து இப்போ பாருங்கள், இதை நான் வந்து நொறுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா நொறுக்கும் போது சவுண்டு வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் இந்த மாதிரி வரும்போது நல்லா வந்து என்னென்னா ஒரு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்னா ஒரு 2 பூண்டு, அதே மாதிரி 5 மிளகு, இது 3ஐயும் போட்டு நல்லா வந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இது வந்து எப்படின்னா ஒரு திப்பியாக தான் நமக்கு வந்து வரும். ஏன்னா இதில் வந்து நார் நிறைய இருக்கனால உங்களுக்கு நார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி நீங்கள் இதை வந்து என்னென்னா பாயில் பண்ணி ஹாட் வாட்டரில் வந்து அது மாதிரி நான் ஒரு கிளாஸ் வந்து வர மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் லீவ் கிடச்சிச்சு அப்படின்னா பீரியட்ஸ் ஆனால் 3 நாள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க குடிங்க. எனக்கு இர்ரெகுலர் இருக்குது, எனக்கு பிசிஓடி இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து டிலே ஆகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இடையில ஒரு நாள் செலக்ட் பண்ணி அந்த நாள்லேருந்து ஒரு 1 வீக் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மந்த்லி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலரும் ஆகும். அதேமாதிரி ப்ரெக்னன்சிக்கு வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஆன செகண்ட் டே 3 நாள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் இருந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னென்னா ஃப்ரெஷ் லீவுக்கும் ட்ரை லீவுக்கும் நான் வந்து என்னென்னா சொல்லியிருக்கேன். இது யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி எதுக்காவது மெயினாக டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது மெயினாக வந்து எதுக்காவது டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேர் தைராய்டுக்கு வந்து போட்டுட்ருப்பீங்க. தைராய்டு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ காலைல எம்டி ஸ்டொமக்கில் டேப்லெட் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் வந்து இதை வந்து என்னென்னா அரைச்சி குடிச்சிக்கோங்க. இது சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 hour கழித்து தான் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது போய்ட்டு நல்லா வேலை செய்யணும், அதனால் இதை 1 hour எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ 6 o'clock இப்போ எழுந்துட்டீங்க அப்படின்னா தைராய்டு டேப்லெட் போட்டுருவீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 hour 7 o'clock இந்த மாதிரி இந்த இலையை வந்து நீங்கள் வந்து குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு 8 o'clock அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ 1 hour கேப் விட்டுருங்க.
இப்போ உங்களுக்கு இதில் ரொம்ப எனக்கு டவுட் இருக்குது அப்படின்றவங்க பக்கத்தில் சித்தா டாக்டர் இருப்பாங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறவங்க வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை வந்து இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து இதை சேல்ஸ் பண்ணி அவங்களே வந்து இதுவும் சொல்கிறாங்க எப்படி சாப்பிடணும் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ கண்டிப்பாக இதை சாப்பிட்டு நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் இருக்கவங்க கண்டிப்பாக பீரியட்ஸும் ஆயிருக்கு. அதேமாதிரி ப்ரெக்னன்சியும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அந்த 2 லைன் பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பாக ஹாப்பி ஆவீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த 2 லைன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது நீங்கள் வந்து ரொம்ப வந்து அன்றைக்கி நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. இப்போ 3 நாள் நீங்கள் வந்து குடிக்க போகிறீங்க, 3 நாள் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரம் இந்த மாதிரி கொஞ்சம் பத்தியே இருக்கணும். ஸோ வந்து என்னென்னா ஃப்ரைட் ஐட்டம் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. அந்த 3 டேஸ் தானே. ஸோ 3 டேஸ் நீங்கள் வந்து என்னென்னா நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாகவும் ரொம்ப காரமாகவும் ரொம்ப உப்பாகவும் எடுத்துக்கோங்க. நார்மல் பிளண்டடாக நீங்கள் வந்து என்னென்னா சாப்பிடுங்க, அதுவே வந்து போதும். அதுமாதிரி நான்வெஜ் அந்த 3 நாள் தவிர்த்துருங்க, மீதி எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். அந்த 3 நாள் மட்டும் அந்த மாதிரி இருங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பத்தே இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. காலைல எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி நீங்கள் சூரியன் வரும்போது இப்படி கிழக்கு நோக்கி அவங்களோட இஷ்ட தெய்வம் இல்லை கடவுள் யாராவது வேண்டிக்கிட்டு பிடிச்சிங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லைன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் நோக்கி இந்த மாதிரி சூரிய பகவானை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ சன்லைட் வருது என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கிழக்கு நோக்கி நீங்கள் குடிச்சு சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து சித்தர்கள் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஐயா இப்போவும் வந்தாங்கன்னா அதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வந்து இழந்த இலையை பற்றி யாரெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ப்ரெக்னன்சியால் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வந்து என்னென்னா மன உளைச்சலெல்லாம் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஊர் சைடில் வந்து இருக்கும் இந்த இழந்த இலை கிடைக்கும். ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதர் இல்லா மாமியார் இல்லை வந்து சுற்றி இருக்கிறவங்களால நிறையா அந்த மாதிரி ஏச்சு பேச்சுக்கள் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பெனிஃபிட்டாக வந்து கண்டிப்பாக அடையலாம். பிசிஓடி பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இல்லை வந்து உண்மான் சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதை வந்து இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இந்த இலையை எடுத்துட்டு நீங்கள் அந்த மந்த்தே வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து என்னன்னா அந்த இலையை எடுத்துட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து என்னன்னா கண்டிப்பாக 7th டேக்கு மேலே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் மேலே இருந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் அந்த லாஸ்ட் டேஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சேஃபாக இருங்க. ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து மாடிப்படி ஏறுறது, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் தவிர்த்துருங்க. ஸோ ஃபுட் ஐட்டம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கணும். உங்கள் ஹஸ்பண்டையும் வந்து என்னென்னா கரெக்டாக பார்த்து எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஸ்பெர்மும் எக்கும் இது 2 குவாலிட்டியாக இருந்தால் தான் அழகான ஒரு குழந்தை இது பண்ணும். ஸோ இந்த இழந்த இலையை சாப்பிட்டு 1 இயர்க்குள்ளேயே நீங்கள் வந்து அடுத்த வருஷமே நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தை எல்லாருக்குமே வந்து உண்டாகும். ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.